நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் இறந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு சோகத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட இறப்புக்கு பலருமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவர் இறந்ததுல இருந்து இறுதி சடங்கு நடந்து முடிகிற வரைக்கும் பாக்யராஜ் குடும்பத்தோட அட்டாச்மெண்ட்டாக தான் ராதிகா சரத்குமார் இருந்தாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்து கூடைய ஆறுதலாக நின்னாங்க. மேலும் பாக்யராஜ் அவர்களோட உடலை வேன்ல இருந்து வீட்டுக்குள்ள கொண்டு போறதுல இருந்து திரும்ப நல்லடக்கம் பண்ற வரைக்கும் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சில இடத்துல ஆதங்கப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகவும் செஞ்சிருந்தாங்க. மேலும் அடுத்த நாள் பாக்யராஜோட உடலை மின்மயானத்துக்கு எடுத்துட்டு போகும்போது பாக்யராஜ் வீட்டு வாசல்ல அவ்வளோ கூட்டம். வீட்டில இருந்து அந்த வேன்குள்ளார கொண்டு போறது கூட முடியாம எல்லாரும் திணறிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பாக்யராஜோட மனைவி, மகள், மருமகள் அப்படின்னு அவங்க எல்லாரையும் சேஃபா ராதிகா சரத்குமார் தான் வேன்குள்ளார அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்லையுமே அவங்கள சேஃபா அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா ராதிகா சரத்குமார் கூட்டத்துல சிக்கிடுறாங்க. ரசிகர்கள் பலருமே பாக்யராஜ் உடலை பார்க்கறதுக்கு இருந்த ஆர்வத்துல ராதிகா சரத்குமாரை நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்துல மூச்சு விடாம திணறிட்டு இருந்த ராதிகாவோட வீடியோலாம் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி எமோஷனலாக நடந்துக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணம் அப்படின்னு பலருமே ராதிகாவை பாராட்டிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் ராதிகா சரத்குமார் பாக்யராஜ் அவர்களோட இறுதி சடங்கு முடிச்சதுக்கு அப்புறமா மனசு விட்டு பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎம் விஜய் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ராதிகா சரத்குமார் ஷேர் பண்ணியிருக்க போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 வருஷமா நம்ம கூட பழகின ஒரு நல்ல நண்பருக்கு இப்போ விடை கொடுத்துருக்கோம். அவர் ரொம்ப சிறந்த படைப்பாளி, எல்லாரும் யோசிக்க வச்ச ஒரு நல்ல எழுத்தாளர். சினிமா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, குடும்ப ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவரோட குடும்பத்தோட நாங்கள் ஒன்றா பழகின நாட்கள் இப்போ கூட நினச்சி பார்க்குறோம். அவரோட இந்த திடீர் மரணம் அவரோட குடும்பத்துக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், சினிமா துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் தாங்கிக்கவே முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி. 2 நாளைக்கு முன்னாடி கூட குஷ்புவோட மகள் கல்யாணத்தில் எங்கள் கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்டாரு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு இல்லை அப்படின்ற வர செய்தி மனசை ரொம்ப ஆழமா துக்கத்துல மூழ்கடிச்சிருச்சு. அவரை இழந்து கஷ்டப்படுற எல்லாரும் இந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளவே இல்லை. அப்படிப்பட்ட அவரோட உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துற இடத்துல கொஞ்சம் அமைதியோட நிம்மதியா அஞ்சலி கூட செலுத்த முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் அங்க நடந்தது. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட தாக்கம் ரொம்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. யார் ஃபர்ஸ்ட் நியூஸ் போடுறது, யார் அழுகிறத எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறது, அதுக்கு எந்த மாதிரி டைட்டில் வச்சா அதிக வியூஸ் வாங்குறது அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதனால மனுஷங்களோட உண்மையான உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாம போயிடுச்சு. ஒரு புரிதே இல்லாத சமூகமா இது மாறிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது. வருங்காலத்துல இதே மாதிரி நிலைமை தொடர்ந்தா அது நம்ம தமிழ் மக்களோட வாழ்க்கைக்கோ கலாச்சாரத்துக்கும் நல்லது கிடையாது. சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க நடந்த மாதிரி சில தேவையில்லாத சம்பவங்கள் இனிமே சமூகத்துல நடக்காம நாம தடுக்கணும். அதனால கவர்மெண்ட்டும் சினிமா துறையும் ஒன்னா சேர்ந்து துக்கம் நடக்கிற இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், அங்க எப்படி கண்ணியத்தோடையும் மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸை கொண்டு வரணும். எல்லாரும் ஒன்னா பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட நண்பருக்கு பாக்யராஜ் அவரோட மறைவுக்கு அரசு மரியாதை கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும், இதுக்கு உதவி பண்ண மற்ற அமைச்சர்கள், பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியா பார்த்துக்கிட்ட தமிழ்நாடு போலீசாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணி கூடவே சிஎம் விஜய் அவர்களையும் டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அவரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இனிமே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நடிகர்களுக்கும் பிரைவசி வேணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்க சொல்லி தான் சிஎம் விஜய் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு டேக் பண்ணியிருக்காங்க. ராதிகாவோட இந்த செயலை பலருமே வரவேற்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ராதிகா சரத்குமார் இப்போ கேட்டுக்கிட்ட விஷயம் நியாயமானது, கண்டிப்பா சிஎம் விஜய் அவர்கள் அதுக்கான முடிவு எடுப்பார் அப்படின்னு பலருமே அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.